காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கின்றோம். நேற்றைய தொடர்ச்சி என்ற நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 36வது வசனம். இதோ உனக்கு இனத்தாராய் இருக்கின்ற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். சகரியா தேவ சமூகத்தில் தான் நின்று அவருக்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் இருதயத்தில் விசுவாசம் கடுகளவும் இல்லை. அவிவிசுவாசத்தை தன் நாவினாலே உச்சரித்த சகரியாவின் வாயை அடைத்த அதே தூதன் தான் இப்பொழுது ஒரு கிராமத்தில் வசிக்கும் கன்னிப்படத்தில் சொல்லுகின்றான். லூக்கா 1:26-27. 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் எனும் தூதன் கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவன் அவளிடம் போய், மரியாளே, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லுகின்றான். இந்த கன்னி மரியாளோ சகரியாவைப் போல அவிவிசுவாசத்தினால் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் எனக்கு திருமணம் ஆகவில்லையே, புருஷனை அறியாத நான் எப்படி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு அர்த்தமுள்ள கேள்வியை கேட்கின்றாள். அதற்கு தேவதூதன் அவளுக்கு பிரத்யுத்தமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். லூக்கா 1:37 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவன் பதில் சொல்லுகின்றான். அதற்கு மரியாள், உமது வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி கர்த்தரின் வார்த்தைகளை உடனே விசுவாசிக்க ஆரம்பித்தாள். கர்த்தரின் வார்த்தையானது அவளுக்குள்ளே கருத்தரிக்க ஆரம்பிக்கிறது. வேதம் அறிந்த ஒரு ஆசாரியனால் நம்ப முடியாத தூதனின் வார்த்தை சாதாரண கிராமத்து பெண்ணான மரியாள் எப்படி விசுவாசிக்க முடிந்தது? மரியாள் தூதன் சொன்ன கர்த்தரின் வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து அது தனக்கு அப்படியே நடக்கும் என்று பற்றுறுதி கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள், இது எனக்கு நேரிட்டால் எனது தாயும் எனது தந்தையும் மொத்த குடும்பமும் நம்பிவிடுமோ? ஊர் என்ன பேசும்? திருமணம் ஆகாமலே கர்ப்பமான விஷயம் வெளியில் தெரிந்தால் இந்த கிராமத்தில் என்ன அவமானமாயிருக்கணும்? தண்டனை தர இருக்கிறார்களே என்றெல்லாம் சஞ்சலப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை பகிர்ந்து கொள்ளவும், இதை குறித்து உரையாடி இளைப்பாரி ஆறுதல் படுத்தி கொள்ளவும் ஒரு நெருங்கிய பெண்ணுடைய துணை மரியாளுக்கு தேவைப்படுகிறது. அப்பொழுது தன் இனத்தாராகிய எலிசபெத்தை குறித்து தூதன் தன்னிடம் சொன்ன செய்தியை நினைவுக்கு வர உடனே எலிசபெத்தை காண அவளது ஊருக்கு மரியாள் கால்கள் விரைந்து ஓடின. ஏனென்றால் அவளுக்கு ஒரு இக்கட்டான சூழலில்
அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் ஆதரவும் தேவைப்பட்டது. வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாக. நாளை தினத்தில் தொடர்ந்து கேளுங்கள்.